1891 சார். 1891 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 120 வருஷம் இருக்கும். பேய் பங்களாமா உங்களுக்கு ஃபீல் ஆகல? பேன்கேக்க பாத்தீங்களா? குண்டு குண்டு பேன்கேக். ஹாய் காய்ஸ். ஹாய் வணக்கம். இது உங்கள் கிரேசி பியா சேனல். நாங்கள் கௌஷியும் வேலாவும். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சென்னையில் இன்றைக்கு வந்து தாஜ் கொனிமாரா அங்கே தான் தங்கி இருக்கிறோம். ஸோ சென்னையில் அண்ட் இதுதான் அட்ரஸ். ஸோ நாங்கள் உள்ளுக்கு போயிடலாம். சென்னையில் நிறைய தாஜ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் தாஜ் கோரமெண்டல் கூட இருக்குது. நாங்கள் வந்து உள்ளுக்கு முதலே ஒரு 12 o'clock 11:30க்கு வந்தோம். பட் ரூம் ரெடி இல்லைன்றதால வந்து இப்போ நாங்கள் வந்திருக்கோம். ஏன்னா செக்இன் டைம் 2 மணி செக்இன். ஸோ சாப்பிட்டு வந்தாச்சு. ஸோ வந்தோடனே வந்து நடுவில் வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்று இருக்கு, நல்லா இருக்குல்ல? எஸ். ஸோ இன்றைக்கி 26ஆம் தேதி டிசம்பர் மாதம். ஸோ நாங்கள் ரூமுக்கு போயிடுவோமா? யா. கௌஷி இங்கே பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் இருக்காங்க. இது ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி ஒரு சின்ன செட்டப் ஒன்று செஞ்சுருக்காங்க, நல்லா இருக்குல்ல? ஆனால் இந்த ஃப்ளோர்னா செகண்ட் ஃப்ளோர். 30 வருஷமா இங்கே ஒர்க் பண்ணுறீங்களா? ஸோ அண்ணா வந்து 30 வருஷமா இந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாரு. இந்த ஹோட்டல் எத்தனை வருஷம் அண்ணா? 1891 சார். 1891 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 120 வருஷம் இருக்கும். 120 130 வருஷம் பழைய ஹோட்டலில் தான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அது நல்ல ஒரு விஷயம். பழைய ஹோட்டல் உண்டு. இது வந்து ஹெரிட்டேஜ் ஹோட்டல் என்ற மாதிரி ஒரு கேட்டகரியில் தான் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 120 130 இல்லாட்டி 20 இருக்கும். கால்குலேட் பண்ணி பார்க்கணும். எஸ். ஏன்னா வெளியே சொல்லும்போது சொன்னாங்க. அப்போ நான் இவ்வளோ தூரம் நடந்து வரணும்ப்பா. ஸோ இதுக்குள்ள வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் காட்டுவோம். பிகாஸ் நாங்கள் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வருவோம். இந்த சைடு ஸ்விமிங் பூல், ஃபிட்னஸ் அண்ட் ஜிம் ஸ்பா. ஸ்விமிங் பூல் பார்த்துட்டு போவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல், ஜிம் எல்லாம் இங்கே தான் இருக்குன்னாங்க. பெரிய ஸ்விம்மிங் பூல் தான் இருக்குது. ஸோ நல்லா இருக்குல்ல? யா, நைஸாக இருக்குது. இப்போ எனக்கு வந்து ரூமுக்கு போகணும் போல இருக்குது. வாங்க ஃபஸ்ட்டு ரூமுக்கு போவோம். அண்ட் ஜிம் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால், ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருந்தீங்கன்னு சொன்னால் ஜிம் கூட செய்யலாம். வாங்க. கிட்ட பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட பழைய மாதிரி தான் இருக்கீங்க பாருங்க. அந்த மேல ஒன் ஆஃப் இதெல்லாம் இருக்கு. அண்ட் வந்து இந்த பழைய ஒரு கட்டிடத்துக்கு வந்து லிஃப்ட் வச்சிருக்கிறது பெரிய விஷயம். மேபி பேண்ட் ஆட் பண்ணிருப்பாங்க. யா. அண்ட் அடுத்தது வந்து என்னன்னு சொன்னா, இப்போ ஸ்ரீலங்காலயும் இந்த மாதிரி ஹெரிட்டேஜ் ஹோட்டல்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. ஹோட்டல், கோல்ட் ஃபேஸ் ஹோட்டல், அது ஒன் ஆஃப் த ஹோட்டல்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம நுவரெலியால இருக்க கிராண்ட் ஹோட்டல் கூட அந்த இதுல தான் வரும். அண்ட் வந்து அது கூட இதே மாதிரி தான் இருக்கும். நீங்க பாருங்க கௌஷி, இதை பார்க்கும்போது நைட்ல வந்து நடந்து போகும்போது ஒரு பேய் பங்களாமா உங்களுக்கு ஃபீல் ஆகல? வடிவா இருக்கு இடத்த. இதுல வந்து நடு சென்டர்ல நின்று ஒரு போட்டோ எடுத்தா சூப்பரா இருக்கு. இப்ப எங்களோட நம்பர் வந்து 233 231 பாஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து வந்தோடனே இந்த ஹோட்டல் வந்து நல்ல ஒரு வைப்பை கொடுத்துச்சு. ரூம் நல்லா இருக்கான்னு உள்ளுக்கு போய் பார்த்துருவோம். தாஜ் சமுத்ரா ஸ்ரீலங்கால இருக்கு. உடன் கார் சார், நாட் பிளாஸ்டிக், உடன் கார். இல்ல எங்கடையில வந்து ஸ்ரீலங்கால தாஜ் சமுத்ரா இருக்கு. அண்டா இந்தியா ஹோட்டல் தான், தாஜ்ல தான் சமுத்ரான்ற பேர்ல இருக்கு. இது வந்து தாஜ் கொனிமாரானா? எஸ் எஸ். ஓகே. இப்போ நான் உள்ளுக்க வந்தோம்னா வந்து ரூம் வந்து உண்மையாவே வந்து ஒரு பழைய ரூமுக்கு போன மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. பழைய காலத்து ரூமுக்கு போன மாதிரி ஃபீலா இருக்கு. உண்மையா நல்லா இருக்கு. டிஃபரெண்டான ஒரு வைப் கொடுக்குது. சோ பாத்தீங்களா கொஞ்சம் நல்லா இருக்குல்ல? இது எனக்கு இப்ப நீங்க வீடியோல உங்களை பார்க்கும்போது வந்து எங்கேயோ ஃபாரின்ல இருக்க மாதிரி இருக்கு. ஃபாரின் தான், பிரிட்டிஷ் யூகேல வந்து அந்த பழைய அரண்மனைகள், பங்களாக்கள் இருக்குல்ல, படங்களை பார்த்துருக்கோம். நீங்க கேட்கலாம், நீங்க யூகே போனீங்களான்னு. அதுக்கு பதிலே நானே சொல்லிடுறேன், நாங்க போயிடல. பட் படங்களை பார்க்கும்போது இப்படிதான் நிறைய இடங்கள் இருக்கிறது. நல்லா இருக்குல்ல? எஸ், சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, ஃபேன் கூட பாருங்க, ஒரு வித்தியாசமா இருக்கு. அண்ட் இங்கால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. ஸ்விமிங் பூல். வாவ். அதுல இருந்து வெளியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விமிங் பூல் இருக்கு. அண்ட் வந்து அதுக்கு அங்கால வெளியே இருக்கிற எல்லா ரூம்ஸுக்குமே வந்து இது இருக்கு, பெல்கனி இருக்கு. அது பிரீமியம் கேட்டகரி அப்படின்னு சொன்னாங்க. சோ நான் வந்து பிரைஸை சொல்லிடுறேன். இந்த பிரைஸ் வந்து 50,000 போச்சு எனக்கு. பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்ரீலங்கன் காசு 50,000 போச்சு. ஒரு நாளைக்கு இந்தியன் காசு 29,000. 1,10,000 போச்சு. 2 நாளைக்கு 1,10,000 போச்சு. பட் நான் ஒரு 5 நாள் முன்னுக்கு புக் பண்ணி இருந்தேன்னு சொன்னா ஒரு 10,000 குறைய புக் பண்ணிருக்கலாம். நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே. சோ நீங்க பெட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பழங்காலத்து ராஜாமார் படுக்கிற மாதிரியான ஒரு செட்டப்ல தான் அந்த பெட்டே இருக்கு. ஒரு கிங் சைஸ் பெட் அப்படின்னு சொல்லலாம். எஸ், நல்ல நீட்டா வடிவாவே வச்சிருக்காங்க.
அண்ட் வந்து இந்தியாவில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா அவங்களோட வந்து வோல்டேஜ் அதுகள் வந்து வித்தியாசப்படும், அதாவது கரண்ட் இது வந்து வித்தியாசப்படும். ஸோ நிறைய இடங்கள்ல வந்து இந்த பிளக் பாயிண்ட்ஸ் அதுகள் இருக்கிறது கிடையாது. நிறைய ஹோட்டல்ஸ்ல இருக்காது, அடாப்ட் எடுக்கிறதே கஷ்டமா இருக்கும். பட் லக்கிலி இங்க இருக்கு. அதனால வந்து இப்ப நீங்க வந்து ஸ்ரீலங்கால இருந்து வந்து வேற ஃபாரின் கண்ட்ரில இருந்து வாரீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்பிள் ஃபோன் ஐபோன் எல்லாம் சார்ஜ் பண்றதுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். பட் இங்க வந்து லக்கிலி இருக்கு. ஸோ இதுல வந்து எல்லாமே வச்சிருக்காங்க. இங்கால வந்து செட்டி இருக்கு, அதாவது நீங்க உங்களுக்கு ஒரு சீட்டிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஒரு பெரிய மிரர் வச்சிருக்காங்க. 3 லக்கேஜ் எங்களோட தான் பெரிய மிரர் வச்சிருக்காங்க. இதுல 2 கபோர்ட். நாங்க வந்து அட்ரஸ் பண்ணோமா, நாங்க வா கௌஷி அவங்க அட்ரஸ் பண்ணிடுவோம். ஸோ நாங்க வந்து இப்ப வந்தோனையே வந்து இந்தியா வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம். பட் எதுக்காக வந்திருக்கோம் எப்ப வந்திருக்கோம்னு சொல்லல. ஸோ நாங்க வந்து இந்தியா வந்தது வந்து ஓகே டிஃப்ரெண்டா வந்து விளாக் பண்ணலாமேன்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்திருக்கோம். இந்தியா சென்னைக்கு வந்திருக்கோம். ஸோ இனி வந்து சென்னையில நிறைய விளாக்ஸ் எல்லாம் வரப்போகுது. முக்கியமா ஊபா சாப்பாட்டு விளாக்ஸ் தான் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அண்ட் வந்து ஹோட்டல்ஸ் விளாக்ஸும் வரப்போகுது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கபோர்ட் வச்சுருக்காங்க. ஒரு கபோர்டில் வந்து இந்த மாதிரி ஹேங்கர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து ஓகே இதுல எல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்தது எஸ் இதில் வந்து டிவி வச்சுருக்காங்க. ஆமா வந்துட்டு இதெல்லாம் பழங்காலத்தையே அந்த ஸ்டைல்லே வடிவாகவே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அயன் டேபிள்ல இருந்து லாக்கர் அந்த விஷயங்கள் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்விம்மிங்க்கு தேவையான உங்களோட ஸ்விம்மிங்க்கு இல்லை ரூமுக்கு தேவையான உங்களோட செப்பல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே போய் பார்ப்போம். தண்ணி பாட்டில், அதாவது இது இல்லை ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க, நல்ல பெரிய ஒரு வாட்டர் பாட்டில். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி பாட்டில் கூட பிசலரி தான் கூட இருக்கு. பிசலரி எஸ் யூ ஆர் கரெக்ட். இந்தியாவில் பார்த்துருப்பீங்க, டிராமா படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எஸ் டீ போடுறதுக்கு வச்சிருக்க இந்த செட்டப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. வித்தியாசமா வடிவ மக்கெல்லாம் வச்சு அதுக்குன்னு ஒரு இது வச்சிருக்காங்க. அண்ட் நீங்க வந்து சுகர் அதுக்கப்புறம் மில்க் பவுடர் பாத்தீங்களா எப்படி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு செட் பவுடர்ல மில்க் அது ஓ யா மில்க் குடிச்சிருக்காங்க. அப்படியே பாத்ரூம் கொண்டு காட்டிடுவோம். யா இல்ல நான் கீழே ஏதாவது இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ண போறேன். இங்க கொடுத்துருக்காங்க வந்து உங்களுக்கு நான் நினைக்கிறேன் இது இதெல்லாம் பே பண்ணணும். யா பிரைஸ் இந்த இதுல போட்டிருப்பாங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். யா ஸோ எல்லாமே வந்து 425 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் இருக்கு பிரைஸ். ஸோ உள்ளுக்கு ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காங்கப்பா. ஃப்ரிட்ஜ்ல என்ன இருக்கு? ஸோ ஃப்ரிட்ஜ்ல வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு, சாக்லேட் இருக்கு, அப்புறம் வந்து டானிக் வாட்டர் எல்லாம் இருக்கு. ஸோ நாங்க உள்ளுக்கு போய் என்ன இருக்குன்னு பாத்துருவோம். எஸ் ஸோ நீங்கள் இப்போ வர போறது பாத்ரூம். பாத் டப்போட தான் இருக்குன்னா எஸ் பாத் டப்போட கொடுத்துருக்காங்க. எனக்கு பாத் டப் பிடிக்கும். நான் வந்து சின்ன பிள்ளையில இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் பாத் டப்னு தான் ரூம் எடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஓகே பேக்டப் அப்படின்ற மாதிரி ஆயிட்டு. அண்ட் ஒரு குட்டான விஷயம் நிறைய எப்பவுமே சொல்றதுதான், நிறைய இடங்கள்ல பாத்டப் இருந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு மேலேயே ஒரு ஷவரை போட்டுருவாங்க. நீங்க தாண்டி ஏறி குதிச்சு தான் குளிக்கிறதா இருந்தாலும் குளிக்க வேண்டியிருக்கும், இல்லாட்டி படத்துல இருந்து குளிக்க வேண்டியிருக்கும். இங்க எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு குளிக்கிறதுக்குரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இவங்களும் ரொம்ப பேடா எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி இதுல ஃபிக்ஸ் பண்ணியே வச்சுட்டாங்க. நான் வரப்போறேன்னு தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோல வந்து உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் என்ன விட்டுட்டு சொல்றீங்க, நானே என்ன அதுல காட்டல. சரி ஓகே நான் காட்டுறேன். நீ வந்து உங்களை பிரேக்ஃபாஸ்டோட மீட் பண்ணுவோம். எஸ் பை. ஓகே இப்போ நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா இருக்கலாம். எஸ் சார் ஃபர்ஸ்ட்டாக வந்தோடனே க்ரோசாண்ட் அதுக்கப்புறம் ஆமண்ட் க்ரோசாண்ட் எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. சீரியாக இருக்குது. நீ வந்து டோனட்டில் பார்த்தீங்களா அந்த க்ரீம் வந்து வலியுறது வந்து வடிவாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி அவுட்ஃபிட் நான் வித்தியாசமாக போட்டிருக்கேன். வித்தியாசமாக இல்லை, கொஞ்சம் ஹோம்லிக்கெல்லாம் போட்டிருக்கேன். பிகாஸ் நான் கோயிலுக்கு போகிறோம். எஸ் நாங்கள் திருப்பதிக்கு போகிறோம். ஸோ இங்கே வரீங்களா பார்த்துருவோம் என்ன இருக்குன்னு. ஸோ இங்கால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கால வந்து என்ன கவுச்சி இது பார்க்க டெசர்ட் மாதிரி இருக்குது. பட் இது டோக்லா பட் இதெல்லாம் சலாட் சீஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. எஸ் சலாட் ஐட்டம்ஸ். அண்ட் உங்களுக்கு ஹாட்டாக அங்கே மேக் பண்ணி தருவாங்க. அங்கே பார்த்தீங்க உங்களுக்கு பிடிச்ச என்ன கவுச்சி இது ஃபில்டர் காஃபியா? எஸ் ஃபில்டர் காஃபி. ஃபில்டர் காஃபி இருக்குது. அப்புறம் என்ன கவுச்சி அந்த ஃபில்டர் காஃபி கப்ஸை பாருங்க. யா கோல்டன் கலர் வச்சுருக்காங்க. எஸ் இங்கே வாங்க. இங்கே வந்து இட்லி இருக்கு. வாவ். அப்புறம் இது என்ன கவுச்சி? அதுக்கப்புறம் இட்லி தான் பயர் எல்லாம் உள்ளுக்கு போட்டு வித்தியாசமான இட்லி. எஸ் பயர் உள்ளுக்கு போட்ட இட்லி அண்ட் சம்பல் வச்சுருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் ஏர்லியாக வந்ததால் யாரும் கிளறாமல் நல்லா இருக்குது. பருப்பு வடை, உளுந்து வடை, அதுக்கப்புறம் இது சேமியா பாத். இது பொங்கல். இது வந்து சேமியா பாத், அப்புறம் உப்புமா எல்லாம் வச்சுருக்காங்க. பொங்கல் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், வித்தியாசமாக செய்வாங்க. பட் பொங்கல் சாப்பிட்டா நித்திரை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து
இது வந்து பாவ் பஜ்ஜி. நீங்க வந்து இதை எடுத்துட்டு இந்த கறியில போட்டு சாப்பிடுற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருக்குல்ல? பிரேக்ஃபாஸ்ட் நல்ல வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. அங்கால பாருங்க, அங்க என்ன இருக்கு? அது இடமும் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல பிளசண்டா இருக்கு. எஸ், நீட் அண்ட் கிளீனா வடியா வச்சிருக்காங்க. இது வந்து என்னது, ஹேஷ் பிரவுன் வச்சிருக்காங்க. இது வெஸ்டர்ன் என்ன, இது பேன் கேக் எல்லாம் இருக்கு. பேன் கேக், ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் இருக்கு. இந்த பேன் கேக்க பாத்தீங்களா, குண்டு குண்டு பேன் கேக் வேற லெவல் இருக்குப்பா. பேன் கேக் எஸ். அப்ப இன்னைக்கு நாங்க மச்சம் சாப்பிட கூடாதுன்னு நல்ல காலம் ஞாபகம் வச்சீங்க. மச்சம் சாப்பிட கூடாது. நான் பேன் கேக் சாப்பிடணும்னு பார்த்தேன். ஸோ பொங்கலுக்கு சாப்பிடணும். அண்ட் வந்து வெரைட்டிஸ் எல்லாமே நிறைய இருந்தது. அண்ட் நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எப்போவுமே முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஏர்லியாக போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்கள் அலையாமல் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஒரு ஃபீல் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சில ஹோட்டல்ஸில் வந்து கொஞ்சம் லேட்டாக நாங்கள் போகும்போது எல்லாரும் வந்து கச்சப்புச்சான்னு எடுத்துருவாங்களா, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அன்றைக்கி நாங்கள் ஏர்லியாக போனதாலையா இல்லாட்டி அவங்க வடிவாக மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு தெரியல, எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. ஸோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது. ஸோ நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டு கொண்டு வந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இந்த அக்காட கையால் ஒரு ஃபில்டர் காஃபி உண்மையாகவே சூப்பராக இருந்தது. அதுவும் இந்த தப்ரா செட்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் அந்த கோல்ட் கலரில் நல்லாவே இருந்தது. அண்ட் வந்து இந்த ஹோட்டலில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நடந்து திரியறதுக்கு, காம் டவுன் பண்ணுறதுக்கெல்லாம் வடிவடிவான இடம் இருக்கும். பின்னுக்கு இருக்கிறது வீடு கிடையாது, அது ஒரு ரெஸ்டாரண்ட். ஸோ அது கூட நைட் டைமில் தான் நாங்கள் போய் பார்த்துருந்தோம். அண்ட் அதுவும் அட்டகாசமாக இருந்தது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். என்ன பண்ண போகிறோம்? எஸ், நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வந்து திருப்பதிக்கு வெளிக்கிட போகிறோம். வெளியிட போகிறது நல்லது அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் 8 மணி தான் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்போ 8 மணி ஆகுது. நாங்கள் இப்போ குடுன்னு சொல்லி போய் டாக்ஸியை பிடிச்சி நாங்கள் போகிறோம். அண்ட் அந்த வீடியோவையும் பாருங்கள். அது முன்னுக்கு வருமா பின்னுக்கு வருமா எங்களுக்கு தெரியல, பட் அது வரும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் ஸ்விம்மிங் பூல். ஒரு எனக்கு வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்தப்பறம் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னால், இது வந்து சிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடையாது, சிட்டிலேருந்து வெளியே இருக்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் அந்த ரோட் சவுண்ட் கூட கிடையாது, நல்லா இருக்குது. எஸ், இது வந்து அது ஒரு அவுட் ஆஃப் த வே மாதிரி கொஞ்சம் தள்ளி இருக்குது. அதனால இந்த பறவைகள், புறா சொல்லி அதுகளோட சவுண்ட் அமைதியாக இருக்கும். ஒரு பஸ் சவுண்ட் கூட கேட்குது இல்லை. சில சிட்டி ஹோட்டல்ஸில் தங்கும்போது சம்டைம்ஸ் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். இது வந்து எக்மோல இருக்கு. நாங்கள் வந்து நேற்று தான் கண்டுபிடிச்சோம். ஃபீனிக்ஸ் மால் போகிறதுக்கு 1 hour எடுத்துச்சு டிராஃபிக் டைமில். மற்றபடி என்ன சொன்னால் 35-40 minutes எடுக்கும். பட் எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால் வந்து பக்கத்தில் 5 minutesல போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து அதே மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் எக்ஸ்பிரஸும் பெரிய ஒரு மால் தான். ஸோ நீங்கள் பக்கத்தில் அதையும் போகக்கூடிய மாதிரி இருக்கு. இங்கே வந்து சர்வீஸ் நல்லா இருக்கு, வெரி நைஸ் அண்ட் வேற லெவல் சர்வீஸ். ஸோ நாங்கள் முடிச்சிடுமா? எஸ், நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிக்க போகிறோம். இல்லை ஒரு சூப்பரான வீடியோவில் தான் அவங்கள மீட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காம கிரேசிபியா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாமே கிரேசிபியான பேரில் தான் இருக்குது. மறக்காம போய் ஃபாலோ பண்ணுங்க. என்னோட சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பை. See you guys.